தென் மாவட்டங்களில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக திருநெல்வேலி பூச்சந்தைக்கு வரத்து குறைந்துள்ளதால் பூக்களின் விலை 2 மடங்காக அதிகரித்துள்ளது. கடந்த சில தினங்களாக தென் மாவட்டங்களில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக அறுவடை செய்ய இயலாத அளவுக்கு பல்வேறு இடங்களில் பூக்கள் அழுகியுள்ளதாகவும், இதனால் திருநெல்வேலி பூச்சந்தைக்கு பூக்களின் வரத்து வெகுவாக குறைந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. நாளை மறுநாள் ஆங்கில புத்தாண்டு கொண்டாடப்பட உள்ள நிலையில் பூக்களுக்கு தட்டுப்பாடு அதிகரித்துள்ளதோடு அவற்றின் விலையும் 2 மடங்காக உயர்ந்துள்ளது. குறிப்பாக 1 கிலோ முல்லை 750 ரூபாய்க்கும், மல்லிகைப்பூ 1500 ரூபாய்க்கும், ரோஜாப்பூ 200 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. பூக்களின் வரத்து குறைவாக உள்ளதால் விலை மேலும் அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். மழை பெஞ்சதுனால பூவுக்கு தட்டுப்பாடாக இருக்குது. அதனால விலை ரேட்டெல்லாம் அதிகம். பிச்சிப்பூ 1000 ரூபா, மல்லி 1500 ரூபா, காக்கட்டா 800 ரூபா, கேந்தி 50 60, இந்த அடுத்தப்பில் ரோஸ் எல்லாம் 200 250. எல்லா விலையும் மழை காரணத்தினால தட்டுப்பாடாக இருக்குது. பூ வரதில்லை அவ்வளோவா, விலைவாசி மட்டும் அதிகமாக இருக்குது. இதனிடையே திருநெல்வேலி பூச்சந்தையில் குப்பைகளை கொட்ட முறையான வசதிகளை செய்து தர வேண்டும் என வியாபாரிகளும் அப்பகுதி மக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். விற்கப்படாத பூக்களும் மற்ற கழிவுகளும் ஒன்றாக கொட்டப்பட்டு அவை மலை போல் விழுதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் மழை பெய்யும் போது குப்பைகள் அனைத்தும் மழை நீருடன் கலந்து துர்நாற்றம் வீசுவதாகவும், நோய் தொற்று ஏற்படுமோ என்கிற அச்சம் எழுந்துள்ளதாகவும் இப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். ரோடு சீராக்கி தரணும். குப்பை இருக்குது, அரேந்த ஆஸ்பத்திரி இருக்குது, பக்கத்தில் கோயில் இருக்குது, ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது, பூ மார்க்கெட் இருக்குது. உடனடியாக கொஞ்சம் நடவடிக்கை தான் நல்லாயிருக்கும். குப்பையில் மெயினாக அகற்றணும். ரோட்டுக்கிட்ட வந்துட்டு குப்பை ரோடு சரியில்லை, சீராக்கி தந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கெட்டில் ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. தண்ணி ரொம்ப தேங்கி கிடக்கு. மெயினாக பன்னிகள் நிறைய கிடக்குப்போம். வர வர பன்னி கூடன்னு ஆயிட்டுங்க.